வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா சினிமாவை பற்றிய முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ் இருக்குது. அதில் நான் பேசுகிற முதல் வீடியோலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிற கடைசி வீடியோ வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு சின்ன நிகழ்வு எப்படி 2.5 மணி நேரம் கதையாக மாற்றுறது அப்படின்றதுலேருந்து சினிமாவை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமான நுணுக்கமான நிறையா தகவல்களை பார்த்துட்ருக்கோம். 18 வருட சினிமாவுடைய என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு இது மிகப்பெரிய தெளிவுகளாக விளக்கங்களாக கண்டிப்பாக கொடுக்கும். எதுவும் சும்மா தேவையில்லாத தகவல்கள் இருக்காது. நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமாவை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கற்றுக்கலாம். பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது டவுட் யார்கிட்ட கேட்குறதுனா கமெண்ட்லேயே என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்கள் செல் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. நானே ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூப்பிட்றேன். டவுட் என்னமோ கிளியர் பண்ணிடலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, puravi150cc@gmail.com. சரி, இன்றைக்கான வீடியோ என்னான்ட்டு நம்ம போயிடலாம். நீங்கள் உங்கள் படம் படத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்றப்ப உங்கள் டைரக்டரு இல்லை உங்கள் கோ டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டைலாக் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை டைலாக் பேப்பராக கொடுத்துட்றாங்களா, இல்லை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்காக இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட் தமிழ் தெரிஞ்சவங்களாம் எல்லாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது அப்படி அமைய மாட்டாங்க. அதே மாதிரி மாற்று மொழி அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்மளுடைய இதை புரிய வைக்கிறது, அந்தந்த மொழி பேசுகிற யாராவது நம்ம ஒருத்தர் கூட இருக்கணுமா, அது சாத்தியம் கிடையாது. எல்லா மொழி பேசுகிறவங்களும் மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாம் படத்தில் இருந்தாங்கன்னா எல்லாத்தையுமா வச்சுட்டு இருக்க முடியும். அப்போ அதற்கு தனியாக சம்பளம் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஆள் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு மஹிமா பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு அவங்க ஷெட்யூலுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய சீன் பேப்பரை தனியாக எடுத்து வச்சு அந்த டைலாக்கு எனக்கு என்ன ஃபீலில் வேணுன்றதை அதே மாதிரியே ஒரு சின்ன மைக் ஒன்று வாங்கி, நான் ஆஃபீஸ்லேயே எடிட் ஷூட் போட்டிருந்ததுனால அதில் அந்த சாஃப்ட்வேரில் ஒரு இதில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபீலோட அவங்க எப்படி பேசணும் அந்த பொண்ணு, அந்த கேரக்டர் அப்படின்றத நானே பேசி, இது சீன் நம்பர் 10, இது சீன் நம்பர் 13 இப்படி தெளிவாக பேசி வச்சுட்டேன். இதை அந்த பொண்ணுடைய செல்ஃபோனுக்கு வந்த உடனே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சீன் பேப்பர் இருக்குது, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், தமிழ் படிப்பீங்களா, படிக்க மாட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நானே சொன்னேன். எனக்கு மற்றவங்க சொன்னால் எதுவும் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல கொடுக்கறதே நல்லா, என்ன முதல்ல கொடுக்குறீங்களோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தப்பாக ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மைண்டில் போய் உக்காந்துக்கும். ஒவ்வொரு டைமும் அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங் அப்போ மனசில் போயிட்டு அதை அழிக்காமல் இதாகிட்டே இருக்கும், எரேஸ் ஆகாமல். அப்போ நீங்கள் முதல்லையே பக்காவாக இதுதான் ஃபைனல் அப்படின்றது பண்ணி வச்சுருங்க. முடித்து வச்சுட்டு நான் அது மாதிரி பக்காவாக முடித்து வச்சுட்டேன். வந்தாங்க. இப்போ நான் சொல்ல அவங்க மலையாளத்தில் எழுதிக்கிட்டாங்க. எழுதிட்டு போயிட்டு அதை அந்த ஹெட்செட் போட்டுட்டு செல்ஃபோனில் நான் பேசினேன் அந்த டைலாக் 7வது சீனு, அந்த 7வது சீன் பேப்பரு அதில் அவங்க மலையாளத்தில் எழுதிக்கிட்டது அந்த டைலாக்கு. இந்த டைலாக்கு கவுண்டர் டைலாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோவோ இல்லை யாரோ மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அதுவும் முன்னாடி கொஞ்சம் லீடு கொடுத்து நான் எழுதிட்டேன். இந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரியான ஒரு இதில் இப்போ அந்த டைலாக் அவங்க பார்த்து மைண்டில் எழுதிக்கிட்டு அதை ரிஹர்சல் கலந்துக்கிட்டு இப்படி பண்ணாங்க. இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு அந்த மலையாளம் மொழி தெரிஞ்சவங்களே உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட யாராவது இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி அதை புரிய வச்சு அப்படி பண்ணுறது அது ஒரு விஷயம். இன்னொன்று, டயலாக் பேப்பரு சில பேர் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு பிஸியாலையோ இல்லை படிக்க முடியாமையோ ஏதோ ஒன்று ஸ்பாட்டுக்கு சொதப்புவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பின்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராவுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு அதை ப்ராம்ப்ட் பண்ணணும். அதாவது நம்ம பேச அவங்க காதில் கேட்டு பேசுவாங்க. இதில் பர்ஃபார்மன்ஸ் கோட்டை விடுவாங்க அப்படின்றத ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் இந்த டயலாக் அப்படின்றது நமக்கு மனசுக்குள்ளே இருந்தால் தான் முகத்தில் அதனுடைய நடிப்பு அந்த இதெல்லாம் நமக்கு வரும். நல்லா நடிக்கிறவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தா எல்லாம் முதல்ல மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை வச்சுக்கிட்டு பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் டயலாக் ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுருங்க. ஒருவேளை இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, வெளியே மாநிலம் தெலுங்கில் இருக்காங்க, கன்னடா இருக்காங்க, மலையாளம் இருக்காங்கன்னா அதை அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி மலையாளத்தில் ஒருத்தவங்ககிட்ட பேசி அதை மெயிலில் அனுப்பிச்சி விட்றலாம். அதை அவங்க கேட்டுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்குவாங்க.
இந்த டயலாக் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி வந்து அதை வாங்குறது அப்படின்றப்ப, சார் இதுதான் ஃபீலு. சில டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, சார் உங்கள் கேரக்டர் இது, இந்த கேரக்டருக்கான சீன், இன்றைக்கி பண்ண போகிற சீன் இது, அந்த ஷார்ட் இது, இப்போ இந்த எமோஷன், இந்த இது வந்து உங்கள் ஃபேஸில் வேணும், டைலாகில் வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்கள பண்ண வைப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசி காமிச்சே இந்த மாதிரி எனக்கு பண்ணனா போதும் அப்படின்ற மாதிரியான சில டைரக்டர் விருப்பப்படுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் வேலை பழகுறீங்க, எந்த மாதிரி அப்படின்றது நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒர்க் பண்ணையோ இல்லை சினிமா சார்ந்து இந்த மாதிரி விளக்கங்கள் தெளிவுகள் நீங்கள் பார்க்குறப்பையோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்துடலாம். இப்போ பாலா சார் திரும்ப ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி பார்த்துட்டு இது இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு ஃபைனல் பண்ணுவாராம். அது பிதா மகனில் விக்ரம் வந்து கோர்ட்லேருந்து ஜெயிலேருந்து வெளியே வரப்போ ஜாமீனில் எடுத்தவுடனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தூக்கிறது, விக்ரமை தூக்கும் அப்படி சூர்யா. அந்த இதுக்கு வந்து ஓடி வர்றது கொஞ்சம் இதாக வேணும், நல்லா வேணும்னு சொல்லிட்டு ஒரு 9 டைம் 10 டைம் 11 டைம் ஓடி வர சொன்னாராம். அதை பார்த்துட்டு முன்னாடி ஒரு 7வது டைமாக ஓடி வந்தாங்களே அந்த மாதிரி ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு மனசில் வச்சு இப்படி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவாங்க. இதனால தான் சூர்யா வந்து நந்தா படம் பண்ணுற வரைக்கும் சூர்யாவுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஆட்டிடியூட்டு எல்லாமே வேறையாக இருந்துச்சு. நந்தா வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இன்னுமே சூர்யா வந்து பாலா சாரை அண்ணான்ற ஒரு அர்ப்பணிப்போடு தான் கூப்பிடுவாங்க. அதுதான் வந்து ஒரு கிரியேட்டருக்கான இப்போ எத்தனையோ பேரை உருவாக்கின அந்த இது நடிப்பு சொல்லி கொடுத்து இது பண்ணின ஒரு பிதாமகன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலான்னு வைங்களேன். அவருடைய படங்கள் என்ன ஓடிச்சு என்ன ஓடல, அதனால் என்ன நடந்துச்சு, அது இல்லை, எப்படி வந்து ஒரு நடிகனை உருவாக்குறது அப்படின்ற ஒரு இது. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி வந்து டைலாக்கை கொண்டு போய் சேர்க்குறீங்க, இல்லை எல்லாம் ஷூட்டிங்கில் பார்த்துக்கலான்னு போனால் மறுபடியும் மாட்டிக்குவீங்க. அதனால் இந்த டைலாக்கு அப்படின்றத வந்து எழுதி பேப்பராக அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்களா, அதாவது இப்போ மலையாளத்திலே எழுதி அவங்க மொழியிலே எழுதி கொடுத்துட்றீங்களா, இல்லை பேப்பர் கொடுத்தது இல்லாமல் அதே ஃபீலோட பேசி ஏதாவது கொடுக்குறீங்களா, ஆடியோவாக ஏதாவது கொடுத்துட்றீங்களா, இல்லை பேப்பர் கொடுக்காம வெறும் ஆடியோ மட்டும் அனுப்புகிறீங்களா, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிங்க. இதை விட எளிமையான வழி வேறு ஏதாவது இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னா அதையும் ஒர்க் அவுட் பண்ணிங்க. இது வந்து என்னன்னா, இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதன்படி செயல்பட்டுருங்க. வேலையை எளிமையாக முடிக்க என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துருங்க. சரி, மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இது வந்து சினிமாவை பற்றி இந்த சேனல் வந்து தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னாக்கா நான் வந்து சினிமாவில் ஒரு 18 வருட அனுபவம், சேரன்கிட்ட ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணது, ஒரு படம் டைரக்ட் பண்ணது, நிறைய டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டது, அங்கே பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், ஸ்பாட்டில் அனுபவித்த சிக்கல்கள், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு புத்தகம் படித்து மற்றவங்ககிட்ட கேட்டு சொல்கிறத விட இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் ஃபாலோ பண்ணுறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வந்துடும், நீங்கள் உடனே பார்த்துடலாம். தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு சினிமா ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை விஸ்காம் படிக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராதுன்னா அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். அவங்களுக்கும் வந்து இது யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வசதி இல்லாதவங்களுக்கு, இதில் இங்கே வர தயக்கப்படுறவங்களுக்கு, பயப்படுறவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டும் அப்படின்றதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா என்னுடைய இப்போ பேப்பர் ஒர்க்கு, அது சினிமாவில் பண்ணுற பேப்பர் ஒர்க்கு மாடல் வந்து அதில் போட்டோம்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டை போட்டு விட்டேன் அப்படின்னா என்னுடைய மேக்கிங் எல்லாம் இருக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிமும் அதில் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு எத்தனை பக்கம் எழுதணும், ஒரு சீன் வந்து எத்தனை ஷார்ட் பிரிச்சுக்கணும், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துருங்க. மற்றபடி வந்து நீங்கள் போகிற இடத்துக்கான இலக்கு, அந்த வழியில் இருக்கிற தடைகளை கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கறது அந்த சேனலுடைய கண்டிப்பாக அதை செய்யும். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே. நன்றி, வணக்கம்.